ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, வனவாசிக்கு அடுத்தது சாணாரப்பட்டி அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எதுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா, மீன் பிடிக்கலான்னு வந்தோங்க. இங்கே வந்து நிறைய மீன் வருது. அதாவது இந்த ஓடை தண்ணியில் வந்து மீன் வந்து நிறையா இருக்குது, அதிகமாக வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. சரி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். வலை வச்சுருந்தாங்க, விசிறி வலை இருந்துச்சு. அது வந்து போன டைம் வந்து எடப்பாடிக்கு வந்து மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிருந்தப்போ வலை வந்து பிஞ்சிருச்சு. அதனால சரி தூண்டில் போட்டாவது பிடிப்போம். ஏதோ கொஞ்சம் கிடைச்சுன்னா கூட பிடிச்சிட்டு வந்து குழம்பு வைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, சுத்தமாக வந்து ஏமாற்றிருந்தாங்க. அங்கே பாருங்கள், என் கூட வந்த 2 பேர் வந்து அந்த இடத்துல வந்து மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. நான் வந்து இவ்வளோ நேரம் மீன் பிடிச்சி பார்த்துட்டு வந்து உக்காந்துட்டேன். ஏன்னு கேட்டால், சின்ன சின்ன மீன் தாங்க மாட்டுது. சும்மா குட்டி குட்டியாக தான், அவ்வளோ சைஸ் தான் மாட்டுது. அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால் வந்து சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு போர் அடிக்குன்னு சொல்லி நான் வந்து பைக் மேலே வந்து உக்காந்துட்டேன். ரோட் மேலேயே தான் பாருங்கள், மெயின் ரோடு பாருங்கள், பக்கத்துலேயே தான். வெயிலுக்கு வந்து லைட்டாக வந்து கிளேர் வருது. பின்னாடி பாருங்கள் மெயின் ரோடு இந்த இடத்துலையே தான் இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோட்டங்க, தென்னந்தோப்பு உள்ளே தான் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு நர்சரி கார்டன் இருக்குது பாருங்கள். பூச்செடிகள்லாம் வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுறதாட்டு இருக்குது. வெயில் உச்சி வெயிலுங்க, சரியான கொளுத்துது. மீன் பிடிக்க வந்து இன்றைக்கி சுத்தமாக வந்து ஏமாற்றமாக போயிடுச்சு. தண்ணி பாருங்கள், ரோடு இது வந்து ரோடு தாங்க, ரோட்டில் தான் தண்ணி போயிட்டுருக்குது. இந்த சைடு பாருங்கள், அங்கே உள்ள இந்த ரைட் சைடில் இருந்து இந்த கார்டனுக்கு பக்கத்தில் இருந்து அந்த சைட்லேருந்து உள்ளேருந்து தண்ணி வருது. ஏரி பக்கம் வந்து தண்ணி வந்துட்டுருக்குது. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டு அந்த சைடு தான் வந்து பெரிய ஏரி இருக்குது. அங்கே வந்து போயிட்டு அங்கே வந்து மீன் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பக்கமாவது போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி வர்ற என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். வந்த உடனே அவங்களாம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லி நான் வந்து மீனை பிடிக்கல. அங்கே பாருங்கள், ஒரு மீன் வந்து ஒன்று பிடிச்சிட்டு தூக்கி காமிக்கிறாங்க. ரொம்ப லாங்கில் இருக்காங்க, அதனால் வந்து சரியாக தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுப்போமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்தான். சரியான வெயிலுங்க, நல்லா உச்சி வெயில். என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எந்தளவுக்கு வேர்த்து போயிருக்குன்னு. அப்படியே வாங்க அந்த சைடு போய் பார்ப்போம், எப்படி தண்ணி வருது என்னன்றதை பார்ப்போம். பைக் சைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் ப்ளேஸ் வந்து செம்மையாக இருக்குதுங்க. இந்த சைடு வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். இதுலேருந்து அப்படியே நேராக போனோம் அப்படின்னாக்கா அந்த சைடு வந்து தானாதியூர் மூலக்காடு பாருங்க. சைடெலாம் வந்து ப்ளேஸ்லாம் செம்மையாக தான் இருக்குது. உள்ளே பாருங்கள், நர்சரி கார்டன் தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி பாருங்க கீழே போயிட்டுருக்கு. இது வந்து அந்த சைடில் இருந்து வருதுங்க, பின்னாடி பக்கம் இருந்து அங்கேருந்து வருது பாருங்கள். அப்படியே பாலம் மாதிரி வெளியே வந்துகிட்டே இருக்குது, அந்த லாஸ்ட்டில் இருந்து வருது. அது வந்து அப்படியே இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டூர் அணைத்தரப்பு தண்ணி வந்து அதிகமாக வர்றதுனால எல்லா ஒரு ஏரிக்குமே வந்து தண்ணி விட்ருக்காங்க. அதனால் வந்து இந்த தண்ணி வந்து எல்லா சைடும் இந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. ஆனால் ப்ளேஸ் வந்து செம்மையாக இருக்குது. தென்னந்தோப்பு பாருங்க. இடம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து மீன் பிடிக்க போய் ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது மேலே அந்தாலாம் போக முடியாதுங்க, ரொம்ப வந்து சேராக இருக்குது. கீழெலாம் பாருங்கள், டிச்சு மாரி ரொம்ப சேர் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த சைடெலாம் வந்து போக முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.